வணக்கம். தேவிமணி சினிமா முரசம். ஒரு சினிமா படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட பல மடங்கு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இப்போ இந்த சமயத்தில், இந்த கோடை சமயத்தில் ரொம்ப பல பிரச்சனைகள் தயாரிப்பாளர்களை இடிக்குது. ஒரு படம் வெளியிடும்போது இன்னொரு படம் போட்டி படம் வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி ஒருவித பயங்கள் கலந்த ஒரு இது அப்படியே தயாரிப்பாளர்கள் மத்தியில் இருக்குது. இப்போ இந்தியன் 2 ஜூன் மாதம் வந்துடும், 13ஆம் தேதி ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு டென்டேட்டிவாக ஒரு தேதி வச்சுருந்தாங்க. 13ஆம் தேதிங்கிறது ஒரு டென்டேட்டிவாக வச்சுருந்தாங்க. அதற்கு ஒரு வாரம் கழித்து இது நம்ம கல்கி அது வர்றதாக அது ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரிலீஸ் டேட்டு இந்தியன் 2 இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டைரக்டர் சங்கர் இந்தியன் 3 அதுக்கான ஒரு பாடல் காட்சியை இப்போ எடுக்க வேண்டியது இருக்குது. ஆகவே அந்த பாடல் காட்சி எடுத்துடணும். அது எடுத்தால் தான் இந்தியன் 3 கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த இந்தியன் 3ல் வரோட பாடல் காட்சி இந்த இந்தியன் 2ல் கொஞ்சம் இருக்குது. ஆகவே இந்த இந்தியன் 2ல் இருக்கிறது ஃபுல்ஃபில் ஆகணும்னா இந்தியன் 3ல் அந்த பாடல் காட்சியை எடுத்தாகணும். ஆகவே கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இந்தியன் 2. சங்கரனுடைய ஆசை. இதை கமலும் சரி, நீங்கள் என்ன டைரக்டர் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் சார் அப்படின்னு அவரும் சொல்லிட்டார். இப்போ ராம் சரணுடைய அந்த கேம் சேஞ்சரில் தான் இருக்கார் அங்கே நம்ம சங்கர். அதனுடைய இறுதிக்கட்ட வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்தியன் 2 இருக்கு இல்லையா, அந்த ஆடியோ ரிலீஸை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் நேரு இண்டோர் ஸ்டேடியம்னு உடனே எல்லாம் நினச்சிடுவீங்க, சரி நம்ம மெட்ராஸ், சென்னை அங்கே தான் நடக்கும்னு. இல்லை, ஹைதராபாத்தில். அந்த ஹைதராபாத்தில் நடக்கிறதுனால அங்கே தலைவர் ரஜினிகாந்த், ராம்சரண் இவங்கெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சங்கர் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காராம். இது எந்த அளவு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், பலன் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ரஜினிகிட்ட கேட்டிருக்காங்க, ராம்சரன்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் சம்மதம் சொல்லிட்டதாக நமக்கு ஒரு செய்தி வந்தது. ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணணும்ல. அதை கன்ஃபார்ம் பண்ணுறது லைக்காக கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்களுக்கு லைக்காக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஏன்னா ரஜினிகாந்துங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஆனால் இடம் ஹைதராபாத்துங்கும்போது கொஞ்சம் ஒரு இது. இந்தியன் 2னுடையது தமிழ்நாட்டில் வச்சாதான், அதை சென்னையில் வச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. என்ன இருந்தாலும் சென்னையில் இருந்தால் தானேங்க அந்த அங்கே ஆந்திராவில் வச்சிங்கன்னா ரசிகர்கள் வருவாங்க, ரஜினி ரசிகர்களும் வருவாங்க, உலகநாயகன் கமல்ஹாசன் சாருடைய ரசிகர்களும் வருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது பூரா என்டையர் தமிழ்நாடு பிரதிபலிக்கும். அது ஒரு எக்கோ இருக்கும், எதிரொலி இருக்கும். அந்த விசில் அடித்து வரவேற்கிறது, அந்த பாட்டு பாடுறது, அந்த ஆரவாரம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு கெத்தோட அது ஒரு அந்த ஆடியன்ஸுக்கே உள்ள ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தரணும்ல. வெறிகுண்டால் எப்படா வரும் இந்தியன் 2 அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஎம் ரத்னம் இருக்கார்ல, அவர் இந்தியன் படத்தினுடைய ப்ரொடியூசர், அந்த பழைய படத்தினுடைய ப்ரொடியூசர். அவர்கிட்ட சொல்லி ஒரு ரீரிலீஸ் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ரீரிலீஸ் படங்கள்லாம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த இந்தியன் 2க்கு முன்னால் இந்த இந்தியன் படத்தை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா ஸ்டோரி லைனை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த புதுசாக வர்றவங்க ஸ்டோரி லைனை புரிஞ்சுக்கிறதுக்கு புதுசாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏஎம் ரத்னம் அவர் கேட்கவே வேண்டியதில்லை, ரொம்ப சந்தோஷமாக அவர். ஏன்னா மறுபடியும் வசூல் பார்க்குறதுன்னா யாருக்கு தான் ஆசை இருக்காது. அவரும் சரின்னு சொல்லிட்டதாக சொல்கிறாங்க. சரி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து இந்த இந்தியன் 2 தள்ளி போகுமா வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது.
ஆனால் இந்தியன் டூ தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பாட்டு எடுக்கணும். இந்த இந்தியன் டூ தள்ளி போகிறதுனால ராயன் படத்தை இந்த இடத்துல வெளியிட்டுடலாம். 50வது படம், நம்ம தனுஷுடைய 50வது படம். அந்த 50வது படத்தை இந்த நேரத்தில் வெளியிட்டோம்னா கொஞ்சம் கலெக்ஷன் நல்லாயிருக்கும். 50வது படம் பெருசாக இருக்கும். ஏன்னா வேறு எந்த போட்டிக்கு எந்த படமும் இல்லை. இப்போ இந்தியன் டூ தள்ளி போச்சுன்னா தள்ளி போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சங்கர் வந்து ரொம்ப அதில் தன்னுடைய முடிவில் பிடிவாதமாக இருக்கார். அதனால தான் கமல் சார் வந்து கூட இந்த இந்தியன் அந்த இதில் நம்ம தக் லைஃபுக்கு போயிட்டார். ஏன்னா படம் வரலைங்கும்போது அந்த டயத்தில் நம்ம ஏன் இது பண்ணிக்கிறோம், அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தக் லைஃப் இப்போ டெல்லியில் வந்து ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே எஸ்டிஆர், சிலம்பரசன் இவங்க எல்லாருமே அங்கே இது படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. எந்த படத்துக்கு? இந்தியன் 2, இந்தியன் 3. இந்தியன் 2 வந்த பிறகு ஒரு 6 மாதம் கழித்து அந்த இந்தியன் 3 வரும். அது இந்த வருஷமே வந்துடும் அப்படிங்கிறதுலேயும் முடிவாக இருக்காங்க. சரி, இப்போ அடுத்து நம்ம அஜித் சார் படம் விடாமுயற்சி அப்படியே இருக்குது. அதுக்கு பிறகு விஜய் வந்து 2 படம் பண்ணிட்டார். வாரிசு படம் பண்ணிட்டார், அடுத்து லியோ படம் பண்ணிட்டார், இப்போ கோட் படம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் விடாமுயற்சி இன்னும் அந்த இடத்துலையே இருக்குது. பூஜை போட்டாங்க, 2-3 ஷெட்யூல் எடுத்து போனாங்க, படப்பிடிப்புக்கு போனாங்க. திடீர்னு அஜித் சாருக்கு வந்து கொஞ்சம் உடல்நலம் சௌகரியம் இல்லாமல் இருந்தது. அதுக்காக ஒரு பிரேக் விட்டாங்க. இப்போ மறுபடியும் போனால் அஜர்பைஜானில் வந்து கால சூழ்நிலை சரியில்லை, பருவநிலை சரியில்லை, ஆகவே தள்ளி போகும் அப்படிங்கிறாங்க. இதற்கிடையில் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, லைக்காவுக்கும் அஜித் சாருக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் வந்து கால் ஷீட்டை தராமல் அவர் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லைக்கா தரப்பில் விசாரித்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் அஜித் சாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அஜித் சார் எங்களுக்கு நல்ல முறையில் கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. உகந்த நேரம் அந்த கரெக்டாக அமையணும், அந்த அமையிறதுக்காகத்தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். மற்றபடி எங்களுக்கும் அவருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லபடியாக இருந்தால் நல்லபடி தான். சரி, நடக்கட்டுமே, நல்லது நடக்கட்டுமே. இப்போ அன்புமணி அறிவுமணி ட்வின்ஸு 2 பேரும் ஒட்டி இரட்டை குழந்தைகள், ஸ்டென்ட் மாஸ்டராக இருக்காங்க. நிறைய படங்கள் வரிசையாக இருக்குது. ரஜினிகாந்த் படம் வேட்டையன், உலகநாயகன் கமல்ஹாசன் படம் தக் லைஃபு, இன்னும் இந்த மாதிரி படங்கள் எல்லாம். அப்புறம் இவர் டைரக்ட் பண்ணுறதுக்காகவே ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ஒரு படம் எடுக்கிறாங்க. ஆக ஒரு ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவங்க. ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா சம்பளம், போக்குவரத்து, மற்ற செலவுகள் எல்லாமே கம்பெனி. இதில் என்னன்னா இவங்களை பற்றி இப்போ என்ன குறை வந்து ஒரு குற்றம் சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த வேட்டையன் படம் இருக்குது வச்சுருங்க. ரஜினி சார் வந்து ஒரு பெரிய லாட்ஜில் தங்கியிருக்காரு, ஒரு பெரிய கடற்கரை ஓரமாக உள்ள ஒரு பெரிய, ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டாரு, அவர் வந்து கூட்டம் கூடிரும், சாதாரணமாக வர முடியாது, வெளியே வர முடியாது. ஆகவே ரொம்ப அவர் பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் அவருக்கு ரூம் போட முடியும். அப்படிப்பட்ட இடத்துல தான் போட்டிருக்காங்க. இந்த அன்பு அறிவு என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி சார் எங்கே தங்குறாரோ அங்கே தான் நாங்களும் தங்குவோம், அங்கே தான் எங்களுக்கு நீங்கள் ரூம் போடணும். அது மட்டும் இல்லை, நாங்கள் எங்களுக்கு போடுற ரூமு கடலை பார்த்துருக்கணும், சி வியூ, அந்த கடலை பார்த்துருக்கணும். அதுவும் நீங்களாக பார்த்து ரூம் போட்டக்கூடாது. எங்கள் ஆள் ஒருத்தர் அனுப்புவோம், அவர் கூடவே வருவார். அவர் வந்து எங்களுக்கான அறையை பார்ப்பார், அவருக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுவார், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரூம் போடணும். இப்படி அவங்க சில நெருக்கடிகளை கொடுத்துருக்காங்க வேட்டையன் படத்தில். சரி, வேட்டையன் படத்தில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணவங்க தக் லைஃப்பில் கொடுத்துருக்க மாட்டாங்களா? மணிரத்னத்துக்கு பிரச்சனை பண்ணாமல் இருப்பாங்களா? அங்கேயும் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சீன் 5 மணிக்கே முடிஞ்சிருச்சுங்க. அன்பறிவு சம்மந்தப்பட்ட 2 சீன் 5 மணிக்கே முடிஞ்சிருச்சு. 6 மணி வரைக்கும் கால் சீட்டு. அப்போ மணிரத்னம் என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, ஏன் வேஸ்ட் பண்ணணும், அந்த 1 மணி நேரத்தில் ஒரு சீன் எடுத்துடலாமே
அப்படின்னு அன்பறிவிட்ட சொல்லியிருக்காரு. அன்பறிவு என்ன சொன்னாராம், நாங்கள் தான் திங்க் பண்ணணும். அந்த ஒரு சீன் 6 மணி வரைக்கும் போகுதுன்னா அந்த சீன் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி எடுக்கணுங்கிறத நாங்கள் தான் திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அமைக்கணும். இவர் யார், மணிரத்னம் யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கலையா. மணிரத்னம் தலையில் அடிச்சுக்கிட்டே போயிட்டாரா. அவர் மணிரத்னத்துக்கு ஸ்டண்டு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவரே ஸ்டண்டு காட்சியும் எடுத்திருப்பார். டான்ஸ் காட்சியே கோரியோகிராஃபர் எல்லாமே எடுத்துடக்கூடிய ஆற்றல் உள்ளவர் மணிரத்னம். ஸ்டண்டு காட்சியில் அவர் இந்த மாதிரி சரி பேசாமல் வேறு வழி இல்லை, கமல்கிட்டையும் சொல்ல முடியாது, என்ன பண்ணுறது, சரின்னு தலையில் அடிச்சுட்டு போயிட்டாங்களாம். ஆக இந்த அன்பறிவு மாஸ்டர்கள் கொஞ்சம் இடம் பொருள் ஏவலில் தெரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க பேசுகிறாங்க. பார்க்கலாம். நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.